அந்தோனியாருடைய திருத்தலத்தின் மிக பழமை வாய்ந்த சாலையை புதுப்பிச்சு வச்சதையும் மத நல்லிணக்கத்தை உணர்வூற்றும் வகையில் ஒற்றுமையாக இருந்து கொடியேற்றினதையும் நம்ம பார்த்தோம். இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, தூத்துக்குடி மறைமாவட்ட ஆயர் முனைவர் ஸ்ரீபன் அந்தோணி திருப்பணியை தொடங்கி வச்சிருக்கிறாருங்க. எல்லாமே சிறப்பாகவே நடந்துச்சு. நெக்ஸ்ட்டு வரவேற்பு பாடல்கள் ரொம்ப சிறப்பாகவே இருந்துச்சுங்க. எல்லாம் வல்ல இறைவனிடமும் நான் கடனிலிருந்து தவறியதால் பாவங்கள் பல செய்தேன். இங்க பாடின திருப்பணி பாடல் ரொம்பவே சூப்பரா இருந்துச்சுங்க. பின்னாடி ஒரு ஆலமரம் தெரியுது பாத்தீங்களா? அந்த ஆலமரத்துல தாங்க வீரமாமுனிவர் அந்தோனியாருடைய சிறுபத்தை வச்சிட்டு போன இடம் தாங்க அந்த ஆலமரம். கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களில் எல்லாம் உமது உதவியை கண்டுணரவும் செய்வீராக. உம்மோடு உமது உறவிடம் இறைவனின் திரு வசனங்கள் 9 முதல் 11 மற்றும் 16 முதல் 17. சகோதர சகோதரிகளே, நீங்கள் கடவுள் எழுப்பும் பார்க்கலாம். இப்போ நம்ம நடக்கலாம். அமெரிக்காவில் ஓடி மாதாட்டுகள் நான் பாடியிருக்கிறேன். இப்போ நான் பாடுறேன். சாருகேசி ராகம். ஆரோக்கிய தாயே ஆதாரம் நீயே, தீராத துயர் போக்கும் மரியேயம் பரிவே. ஆரோக்கிய தாயே ஆதாரம் நீயே, தீராத துறை போக்கும் மரியேயம் பரிவே. ஆரோக்கிய தாயே ஆதாரம் நீயே. மரிய வாழ்க, மரியே வாழ்க. எல்லாரும் மரியே வாழ்க. 3 மரியே வாழ்க. 4 மரியே வாழ்க. ஆரோக்கிய தாயே ஆதாரம் நீயே, தீராத துயர் போக்கும் மரியே. மரியே வாழ்க, மரியே வாழ்க. 10 நாள் மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க.
சேவை செய்ய வழிகாட்டி சென்ற இறையன்பே என்றும் பேரன்பே. இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் உன்னிலம் நானும் வந்து தங்குவேன். எதையோ நான் டிஎஸ்பிட்ட சொன்னார், நாங்கள் கோயிலுக்கு எதுவுமே செய்யலை. சூசை நானும் வருகிற பக்த கோடிகள் பாதுகாப்பாகவும் சுகாதாரமும் இருக்கணுங்கிறதுக்கான வேலைகளை தான் செஞ்சிருக்கோம். கோயிலை நாங்கள் டச் பண்ணவே இல்லை. அப்போ தான் எனக்கே புரிஞ்சது, நான் கோயிலுக்கு ஒன்றும் செய்யலை, பக்த கோடிகளுக்கு மாத்திரம் செய்தேன். ஏன் நான் சொல்கிறேன்னா, நான் மிகப்பெரிய ஒரு ஆணவத்தில் நான் ஆலயத்திற்கு செஞ்சேன் அப்படின்னு இருந்தேன். ஆனால் அவருடைய சிந்தனைகளும் செயல்களும் மிக கூர்மையானது. இந்த தந்தையாரும் போயிருக்கோம். அப்போ இந்த போயிட்டு சொல்றது என்னோட கோபத்தை எல்லாம் மிக கீழே கொண்டு வந்தார். ஒரு ஃபங்க்ஷனையும் ஒரு வேலையும் எப்படி நடைமுறைப்படுத்துங்கிறத ஒரு 100% 2% எப்படியோ நான் கற்றுக்கிட்டேன். ஒரு மனிதனை எப்படி அணுகணும், காசோட ஆணவம் எங்க குறையணும், இந்த காசோட ஆணத்தை எங்க காமிக்க கூடாது. கோயிலுக்கு பல கோடி செலவு செஞ்சு மாற்றத்தை கொடுத்ததே அருள் சொல்லலாம். ஆனா நான் எதுவுமே இந்த கோயிலுக்கு செலவு பண்ணலன்னு சொல்றாரு பாத்தீங்களா, அதுதாங்க அந்தோனியாருடைய அன்பு. சூசைட் உன் உடலுக்கு நல்லதில்லை. ஆனால் என்னோட பயணிச்சார், என் கோபத்தோடையும் என் சண்டையோட என்னோடையும் பயணிச்சார். அதை விட அட்மினிஸ்ட்ரேஷன் பார்த்து சொன்னேன், எனக்கு டஸ்டர் வச்சிருக்கிறாரு. சாமி என் வீட்லயோ இல்லை வேற எங்கேயாவது நான் ஒரு ரூம் பிடிச்சி தரேன் போங்க சாமிங்க. இல்லை சூசன் இதோடய கலக்கணும், அப்போதான் அந்த ஆலயங்கிறது உணர்வு அப்படின்னு சொன்னார். இன்னொரு வார்த்தை என்ன மிகப்பெரிய ஆன்மீகத்தில் கட்டுப்படுத்தினார் அருள் தந்தை அவர்கள். நீ எதை வேணாலும் செய்யலாம். இந்த பிரசங்கத்தில் கூட பேரையார் சொன்னாங்க, உன் காசுக்கு எதை வேணாலும் செய்யலாம் அப்படின்னு நினச்சிடா சூசன். ஒரு கோயிலை நீ பிரணம் வைக்கணும்னா உன்னுடைய ஜெபம் முக்கியம், உன் காசு முக்கியம் கிடையாது. உன்னுடைய ஜெபம் இல்லாமல் இதை நீ நிறைவேற்ற முடியாது அப்படின்னாரு. கண்டிப்பாக என்னை அடைந்தது போல இருந்தது. அது காசு இல்லை, நீ இதை செய்யணும்னாவே நீ முதல் படியா ஆன்மீகத்தில் நீ உட்பட்டு இருக்கணும், கடவுளுக்கு இறைச்சாட்சியா இருக்கணும். இதை செய்யறதுக்கு நீ தகுதி உடைய உட்படுத்தணும்னா அந்த ஜெபம் அப்படின்னு என்ன சொன்னாங்க. நான் நிறைய பேசணும். மற்ற லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது வான வேடிக்கை தாங்க. இந்த வான வேடிக்கையை பார்த்து நாங்கள் ரொம்பவே சந்தோஷப்பட்டோம். அது எதுக்கு அப்படின்னா, இந்த வான வேடிக்கையை தமிழ்நாட்டில் எங்கேயுமே வெடிச்சிருக்க மாட்டாங்க, ஃபாரின் கண்ட்ரீஸில் மட்டும்தாங்க வெடிச்சிருக்காங்க. லாஸ்ட்டாக வந்து ஐபிஎல் மேட்ச்சில் வந்து வெடிச்சிருப்பாங்க, நம்ம அதை தான் பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் நான் அந்த கமிட்டி வந்து இங்கே வந்து அந்த வான வேடிக்கையை வெடித்தாங்க. கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் அந்த வான வேடிக்கை நடந்துச்சு. மிக பிரம்மாண்டம்னு கூட சொல்லலாம். நாங்கள் எல்லாருமே வானத்தை நோக்கி தாங்க பார்த்துக்கிட்டு இருந்தோம். குழந்தைங்களாம் அவ்வளோ ஹாப்பியாக இருந்தாங்க. இதை நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.
ஓகேங்க, இந்த வான வேடிக்கையை பார்த்து நாங்கள் ரொம்பவே என்ஜாய் பண்ணோம். நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.